கோணாட்சி புரியும் கொஞ்சும் எழில் மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரை எம்பதி மண்ணில் அவதரித்தவர். இவரின் பேச்சும் மூச்சும் நகைச்சுவையே. திருவாய் திறந்தால் அமுதமழையால் கொட்டும் நவரசம். இவர் பேச்சு சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். எளிய நடை, இனிய உரை, நகைச்சுவைக்கு இவர் சொந்தம். இவருக்கு நகைச்சுவை சொந்தம். நகைச்சுவையை கருவிலேயே கற்றறிந்து அர்ப்பணித்தார் தன்னை. அதனால் என்றும் 16ஆய் மதுரை மார்க்கண்டேயராய் வலம் வருகிறார் உலக மன்னன். தாய்ப்பாலில் தாய் தமிழை ஊட்டி வளர்த்தார் இவர் அன்னை. பல மேடைகளில் நடுவராகவும் பங்கேற்று வெற்றி வாகை சூட வைத்தாள் தமிழ் அன்னை. நகைச்சுவை நாயகன் என்ற பட்டம் இவருக்கு சால பொருத்தம். மேடையில் இவரை கண்ட உடனேயே மக்களின் கரவொளி சரவடியாய் செவியை துளைக்கும். உயர் திரு சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தின் ஆணிவேர் ஐயா பாப்பையா அவர்களின் செல்ல பிள்ளை இவர். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இவருக்கு எதிரி, அதாவது எதிர் அணி. பெயர் புகழ் மலையாய் குவிந்தாலும் எளிமை, பணிவு, தன்னடக்கம் இவையே இவர் வழி. இவரை காணாத விழிகளும் பேச்சை கேட்காத செவிகளும் உலகில் இல்லை. இவரை வர்ணிக்க அகராதியில் வார்த்தைகளும் இல்லை. இன்று முழுவதும் கூறிக்கொண்டே இருக்கலாம். திரு ராஜா அவர்களை பற்றி காலத்தின் அருமை கருதி சுருங்க சொல்லி அழைக்கின்றோம். அளவற்ற அருமை பெருமைக்குரிய உயர் திரு பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களை பலத்த கரவொளியுடன் சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை என்னோடு இணைந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருணா பஞ்சு சுப்பிரமணியன், திருமதி அருணா பஞ்சு சுப்பிரமணியன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். 60ஆம் ஆண்டு விழாவை தங்களுக்கே உரிய பாரம்பரிய உற்சாகத்துடன் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சேலம் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திருமிகு மோகன் என்கிற பழனியப்பன் ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து தலைமை வகித்து உரையாற்றி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டம் மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்களே, தொடங்கிய காலத்தில் செயலராக இருந்து 60ஆம் ஆண்டிலும் வந்து மேடையை அலங்கரிக்கின்ற சோனா கல்வி குழும தலைவர் கல்வி தந்தை ஐயா திரு சி வழியப்பா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பாக உரையாற்றிய தொழிலதிபர் திரு கிளாசிக் ஆதப்பன் அவர்களே, அவ்வப்போது ஒலி வாங்கிய கையில் வாங்கி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயலாளர் திரு ஏஎன் விஸ்வநாதன் அவர்களே, இதை ஒருத்தருக்கு மட்டும் கை தட்டுங்க. மற்றும் இங்கே பாராட்டுரை பெற்றிருக்கக்கூடிய திரு சி அழகப்பன் கணேஷ் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய திரு ஐயா திருநாவுக்கரசு செட்டியார் அவர்களே, நன்றி நவில காத்திருக்கக்கூடிய திரு VAR அருணாசலம் ஐயா அவர்களே, இங்கே வர வாய்ப்பில்லாமல் வாழ்த்துக்களை வழங்கி இருக்கக்கூடிய விப்ரோ ரவி வீரப்பன் ஐயா அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சான்றோர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற மற்ற சிறப்பு விருந்தினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேலே ஓடியாடி கொண்டிருக்கிற குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் மேடையில் இருக்கும்போது எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே எல்லாருக்கும்
ஷால் போட்டு இன்றைய உடற்பயிற்சியை அவர் இங்கே முடித்து விட்டார். ஒரு நாளின் முழு உடற்பயிற்சியையும் ஒரு மேடையில் அமைச்சர் முடித்தார்னா அது நகரத்தார் சங்கத்தில் தான். அவரால் முடிஞ்ச அளவு கையை தூக்கி, அந்த ஐயாவுக்கு தெரியும், அப்படி தூக்கி அந்த ஷால் போடுறது ஒன்றும் ஈஸி கிடையாது. நாங்களாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பரிசு வாங்க போகும்போது யோசிப்போம், ஸ்கூலுகளுக்கு சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டா, ஏன்னா நம்ம பரிசு கொடுக்குறாள் இவ்வளவுனா இருக்கும். அவன் எல்கேஜி ப்ரீகேஜியில் இருப்பான், ஒரு 40 தடவை குனிஞ்சோம்னா நமக்கு முதுகு வலி வந்துடும். அவன் ஜாலியாக போயிடுவான், நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு பொறுமையாக, கொஞ்சமும் மனம் கோணாமல் சிரித்த முகத்தோடு இருக்கிற அமைச்சர் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு விருந்தினராக வர்றது ஒன்றும் பெரிய மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சிரமமும் உண்டு அதில். ஏன்னா இப்போ நான் பேசுறதெல்லாம் அவர் கேட்கணும்ல. அந்த இடத்துலையும் அவர் ஒரு நல்ல செய்திகளை சொன்னார். சின்ன சமூகமாக இருந்தாலும் இங்கிருந்து ஒருவரை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள், இது தொடர வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தையும் அவர் சொன்னார். அவரும் ஒரு பெரிய கல்வி தந்தை என்று அவருக்கு வாழ்த்து சொன்னீங்க, பாராட்டினீங்க. கற்பக விநாயகர் குழுமத்துக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய நேர்த்தி, அவர்கள் செயலாற்றுகிற விதம் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சென்னைக்கு மிக அருகில் அவங்க அருமையான கல்வி நிறுவனங்களை, மெடிக்கல் காலேஜும் இருக்குது, இன்ஜினியரிங்கும் இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் இருக்கிற மேடையில், வள்ளியப்பா ஐயா இருக்கிற மேடையில் நானும் உட்கார்ந்து இருக்கிறேன்றது எனக்கு பெரிய பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்ன பேசுறது அப்படின்னு அவர் கேட்டார் வள்ளியப்பா ஐயா. நீங்களாம் இருக்கும்போது நான் ஏதாவது பேசலாமா? முதல்ல எனக்கு நீண்ட அறிமுகம் கொடுத்த அவங்க அருணாவா, அவங்க சொன்ன எதையும் நம்பாதீங்க. இவர் மதுரையின் மார்க்கண்டேயன். நாங்கள் யாராவது ஒத்துக்குவானா? மதுரையில் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறேன். மார்க்கண்டேயனாக இருந்தால் நான் சர்வீஸ்ல இருக்கணும். இதெல்லாம் புகழுரை தான். புகழுரைகள் இந்த மண்ணில் ரொம்ப பெருகி இருக்கிறது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சாதாரணமான ஆள் தான். இன்னைக்கு கூட நான் இந்த வர வழியில் ஒரு இடத்துல நின்று, வர வழியில் இந்த மோட்டலில் இறங்கி சாப்பிட போனேன். காரில் இருந்து இறங்கி ஒருத்தவங்க வந்து நிறுத்தி, சார் நீங்களா? ஆமாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வெயில், நல்ல வெயில், மத்தியானம். அந்த அம்மா வந்து கேமரா ரெடி பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்த பிறகு கதவை அடைக்கும் போது உங்கள் பேரை சொல்லிட்டு போங்கன்னாங்க. இதுக்கு எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? நான் யாருன்னே தெரியலை. ஃபோட்டோ எடுக்க முன்னாடி பேரை சொல்லிட்டு போங்கன்னா இது எனக்கு சரியா இருந்திருப்பேனா? ஆள் யாருன்னு தெரியாமலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் பெருமைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் எனக்கு ரொம்ப 1-2 தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். நான் நிறைய தயாரிச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் பேசினா நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியலை. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 1-2 வருத்தங்கள் உண்டு, அதை சொல்லிடுறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த இருக்கிற செயற்குழு எல்லாரும் யோசிக்க வேண்டிய செய்தி அது. சார் பேசும்போது சொன்னார், பிள்ளைகளுக்கு பாராட்டை விட பயிற்சி முக்கியம்னு சொன்னார். அதை எப்போது நீங்கள் கவனத்தில் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பணிவாக உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை அப்படின்னாரு மகாகவி பாரதி. நாம் எல்லாரும் மிகச்சிறந்த, உயரமான, வளமான சமூகத்தை சார்ந்தவர்கள், அது உண்மைதான். ஆனால் அடுத்த தலைமுறை இந்த கூட்டத்தில் இல்லாதிருப்பது ஏன்? ஆண்களையும் காணோம், பெண்களையும் காணோம். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் பட்டிமன்றம் பார்க்குற மாதிரியே எங்கள் பட்டிமன்றத்துக்கு பெரும்பாலும் வர்றவங்க 40 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. இளைஞர்களை அவன் பூரா மொபைலில் இருக்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைத்து வந்து நாம் எத்தனை பாரம்பரியமான சமூகம் என்பதை அவர்களுக்கு சொன்னால்தான் அவர்கள் தடமாறாமல் இருப்பார்கள். நடை பழகும் போதே கொடை பழகிய குடி நீங்கள், அதான முக்கியம். இது உங்களோடு போவதா? அடுத்த தலைமுறைக்கு எப்போது வர வேண்டும்? வரும். பட்டினத்தார் மடம் என்ன 1 கோடி ரூபான்னு வச்சா எல்லாரும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த சிந்தனை அடுத்தவர்களுக்கு வர வேண்டும்.
வரும் அப்படின்னா நீங்கள் அவர்களை இங்கே அழைத்து வர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. செட்டி என்கிற சொல் வடமொழியில சிரேஷ்டி என்கிற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா நேரு அவர்களின் கவனத்தை ஈர்த்த சமூகமாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் இருக்கிறது. என்னென்ன நாம வணிகம் செய்யணும்னு வரைமுறை வைத்து வாழ்ந்த வளர்ந்த சமூகம் இது. ஸ்வர்ணம், ரத்தினம், பலசரக்கு இது மாதிரி வணிகமெல்லாம் செய்யலாம். அழியும் பொருள் வணிகம் செய்வதில்லை என்ற ஒரு ஆதியிலிருந்தே அழியும் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த வணிகம் செய்வதில்லை. கொலை தொழில் வணிகம் செய்வதில்லை. திருட்டு வணிகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பணம் கொடுக்கல் வாங்கலிலும் தர்ம வட்டி தான் வாங்க வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் உங்கள் முன்னோர்கள். அதே மாதிரி எனக்கு தெரிய குதிரை வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு இருந்ததுன்றாங்க. அதை பத்தி 2 கருத்து இருக்கு. குதிரை வியாபாரம் செய்யக்கூடாது. இத்தனையும் இந்த சமூகத்தினுடைய பழைய பெருமை. அது உங்களுக்கு தெரிந்தால் போதாது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் தான் மன்னர் பின்னோர். இவங்க எல்லாருக்கும் கிரீடம் வச்சாங்களே, மன்னருக்கு மகுடம் சூட்டிய பாரம்பரியம் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு தான் இருந்திருக்கிறது. மன்னருக்கு கடனே கொடுத்திருக்கிறீர்கள். அதெல்லாம் குறுநில மன்னரா இருக்கும். இந்த மேலே இருக்கிற பயல்கள்லாம் கொஞ்சம் யாராவது வேணாம்னு சொல்லுங்க, அவன் பேசாதீங்கன்றான். நீங்க ஏன் சின்ன பிள்ளைகளை கூட்டு வர்றதில்லைன்னு இப்பதான் தெரியுது. நீங்க பேசுனீங்கன்னா அவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ரொம்ப நீங்க போடுற சத்தமே பயமா இருக்கு. ரொம்ப சின்ன சமூகம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள செட்டிநாடு என்று பெயர் பெற்ற சமூகம். தமிழ்நாடுன்னு தானங்க இருந்தது. ஏறக்குறைய 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இருப்பாங்களா எண்ணிக்கையில், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா தங்களுக்கென்று தனியாக நகரத்தில் இருக்கிற வசதிகளை கிராமத்தில் கொண்டு வந்து வைத்து ராஜாக்களை போல வாழ்ந்த சமூகம் என்றால் அது நகரத்தார் சமூகம்தான். 96 கிராமங்கள் ஆதியில, அது இப்ப 76 ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. 76 96ஆக இருந்தது. உங்களுக்குன்னு ஒரு கொடி இருந்திருக்கு, அதுக்கு சிங்க கொடி. சோழ மன்னன் கையில புலிக்கொடி இருந்தது. ஆனால் நகரத்தாருக்கு சிங்க கொடியை அவன் கொடுத்திருக்கிறான் என்றால் புலியை விட சிங்கம் பலமானது, ராஜாவுக்கு உரியது என்ற அங்கீகாரத்தை சோழ மன்னரே கொடுத்திருக்கிறார் என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆதி முதலே கொடை கொடுக்கிற குணம் இருந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல பெண்கள் கல்வியை பற்றி யோசித்த சமூகமும் நகரத்தார் சமூகம்தான். காரணம், கணக்கு பார்ப்பதிலே பெண்கள் பின்தங்கி விடக்கூடாது என்பதற்கு அடிப்படை கல்வியை கொடுத்த சமூகம் நகரத்தார் சமூகம். இதெல்லாம் உண்மையா இல்லையாங்க? நான் எது தப்பா சொல்றேன்னா, கோவில் படிச்சிருக்கிறாங்க. அதான் ஐயா அவங்க இருக்கிறாங்க. மதுரையை எந்த வழியாக மதுரைக்குள்ள வந்தாலும் தியாகராஜ செட்டியார் தொடங்கிய ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ ஆலையோ இருக்கும்னு மதுரையை பற்றி சொல்லுவாங்க. இங்கே எந்த வழியாக மதுரைக்குள்ளே வந்தாலும் அவங்க நிறுவனம் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால தான் அவங்க மிகப்பெரிய கல்வி ஆலயத்தை வச்சு நடத்திட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கோயில்களுக்கு அவங்க திருப்பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த உங்கள் சமூகத்தின் பெருமையை உங்கள்கிட்டயே சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்டேஷன் என்பதை முதலிலே தமிழ் மக்களிடம் மிகவும் கொண்டு வந்த பிரபலமான சமூகம் என்றால் அது செட்டியார் சமூகம்தான். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்கும். உங்கள் பழைய தலைமுறை யார், 3வது தலைமுறையில் இருந்த தாத்தா பேர் என்னன்னா மற்ற கம்யூனிட்டிஸில் பெரும்பாலும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு அதனுடைய பேர்லேயே அது இருக்கும். ஆனார் ஊனா இந்த இதில் போடுறது போது முன்னவர் யார் என்பது தெரியும். 63 நாயன்மார்கள் 5 பேர் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது கரெக்டு தானுங்க? இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்
இயற்பகை நாயனார் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். சிவனடியார் வந்தவர் மனைவியே கேட்டார். கொஞ்சமும் யோசிக்காம மனைவியே சிவனடியார் கேட்கிறார் என்பதால் அனுப்பி வைத்தார். அந்த அளவுக்கு கொடை என்றால் அது நகரத்தார் சமூகம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கல்விக்காக நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அண்ணாமலை செட்டியார் 600 ஏக்கர் நிலமும் 20 லட்சம் ரூபாயும் கொடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்க உதவினார். 600 ஏக்கர் நிலம், 20 லட்சம் ரூபாய். அழகப்ப செட்டியார் நேரு அவர்களை சந்திக்க நள்ளிரவில் போனாராம். இந்த செய்தியை படித்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போதுதான் கல்கத்தாவுக்கு போயிருந்த பிரதமர் நேரு டெல்லிக்கு வந்திருக்கிறார். வந்தவர் 12 மணி நள்ளிரவு. இவர் காத்திருக்கிறார்னு உடனேயே நள்ளிரவிலும் நேரு அவர்கள் வள்ளல் அழகப்ப செட்டியாரை சந்தித்தாராம். ஒரு பிரதமர் எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 12 மணிக்கு ஒரு பிரதமரை பார்க்க முடியுமா? நேரு சந்தித்திருக்கிறார். சந்தித்து அன்றைக்கு 300 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் ரூபாயும் வள்ளல் அழகப்பர் கொடுத்திருக்கிறார். அதில் உருவானது தான் காரைக்குடி சிக்ரி. நேரு வியந்து போனாராம். கொடை கொடுக்க 6 மணிக்கு பிறகு மோர் தரமாட்டான். தரமாட்டாங்களங்க. 6 மணி ஆனால் மோர் தரமாட்டான், காசு தரமாட்டான், ஒரு பொருளும் பக்கத்து வீட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் அழகப்ப செட்டியார் நள்ளிரவிலே 15 லட்சம் ரூபாயும் 300 ஏக்கர் கொடுத்து எங்கள் பகுதிக்கு ஒரு சிக்ரி நிறுவனத்தை தொடங்குங்கள் நேரு வியந்தார் அப்படின்றாங்க. அதே மாதிரி கலைத்தந்தை தியாகராஜ செட்டியார் அவருமே மிக அதிக கொடைகள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மகாகவி பாரதியாருக்கு கடைசி காலத்தில் ஆதரவு தந்தவர் சண்முகம் செட்டியார் என்பவர். பாரதியாருக்கு அவர் 2.5 வருஷம் அவருக்கு பணம் உதவி செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, கானாடு காத்தானுக்கு அழைத்து கொண்டு போகும்போது காரைக்குடியில் அவரை வச்சு ஃபோட்டோ எடுத்தது தான் இன்னைக்கும் பாரதியாரை நாம் அடையாளம் காணுகிற ஃபோட்டோ. பாரதியாரை அடையாளம் காண்பதற்கு கூட செட்டிநாட்டு மக்கள் தான் உதவி இருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. நிறைய பேர்கள் பட்டங்கள் உங்களுக்கு இருக்கு. கோவில் திருப்பணிகளை பற்றி சொன்னோம்னா செட்டிநாட்டு மக்களுக்கு நிகர் அவங்க தான். இருக்கிற ஊரில் நிச்சயமாக மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் அல்லது முருகன் கோயில் இருக்கும். வேல் வழிபாட்டை செல்கிற இடமெல்லாம் எடுத்து சென்றவர்கள் அவர்கள்தான். வேல் வழிபாடு, இப்போ சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற முருகன் கோயில் அது எல்லாம் செட்டிநாட்டு மக்கள் கொண்டு வந்தது தான். எங்கே போனாலும், மலேசியா, சிங்கப்பூர் எங்கே போனாலும் செல்லுகிற இடமெல்லாம் வேலை கையில் எடுத்துக்கொண்டு போய் வேலை வணங்குவதே வேலை என்று இருந்தவர்கள் செட்டிநாட்டு மக்கள் தான். அதில் மாற்றமே கிடையாது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் கொஞ்சம் ஆங்காங்கே சிதிலம் அடைந்த போது அதை சரிபார்ப்பதற்கு இதை சொன்னவர் அமரர் கருமுத்து கண்ணன் அவர்கள். அவர் பேசின இதில் இருந்து நான் கவனித்தேன். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லா இடத்தையும் பார்த்தாங்களாம், எங்கெல்லாம் கொஞ்சம் பழுதாகி இருக்கிறது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நிறைய இடத்துல பழுது இருக்கு. ஆனால் ஒரு ஏரியாவுக்கு வந்த உடனே சொன்னாங்களாம், இதை பார்க்கவே வேண்டாம், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும், ஏன்னா இதை கட்டி கொடுத்தவர்கள் செட்டியார்கள் அப்படின்னு விலகி போயிட்டாங்களாம். அதை கட்டி கொடுத்தவர் வைநாகரம் நாகப்பையர். இது அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு புது செய்தி இல்லை. மதுரையினுடைய வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரம் என்று இருந்தது. அதை யாராவது எடுத்து கட்டினால் அவர்கள் குடும்பம் அழிந்து போகும் என்ற பயம் இருந்தது. கொத்தனாரே வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களாம். அந்த காலத்தில் நாகப்பைய செட்டியார் அவர்கள் தான் முன்னிருந்து செங்கலை எடுத்து வச்சு, நான் இங்கே பூமி பூஜை செய்கிறேன், என் குடும்பத்துக்கு ஏதாவது வந்தால் பரவாயில்லை என்று முன்னின்று கட்டியது தான் மதுரையின் வடக்கு கோபுரம். அழகான கோபுரம். அவரை பற்றி ஒரு செய்தி படித்தேன், அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். 1875 திருப்பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு தினசரி இரவு அந்த பூஜையெல்லாம் முடிந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன பிரசாதம் தர்றாங்களோ அதை தான் அவர் இரவு உணவாக சாப்பிடுவாராம். ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சிருக்கிறார். ஒரு முறை ஏதோ ஒரு வணிகத்துக்காக தூத்துக்குடி பக்கம் போனாராம். போனவர் ஆத்தூர்ன்ற ஊரில் தங்க வேண்டி இருந்திருக்கிறது. உடனே வர முடியலை.
அப்போ இரவு உணவு வழக்கம் போல எங்க சாப்பிடுவோம்? கோயில்ல சாப்பிடுவோம். வேற ஒரு சாப்பாடு எனக்கு தேவையில்லைன்னு பட்டினியா படுத்துட்டாராம். அப்போ ஒரு சிறுமி அவருக்கு வந்து பிரசாதம் கொடுத்து விட்டு போனாள் என்பது வரலாறு. அவர் நினைச்சிருக்கிறாரு, நான் பட்டினியா இருக்கிறேன் என தெரிந்து அன்னை மீனாட்சி சிறுமியாக வந்து எனக்கு உணவு தந்தாள், இனிமேல் நான் வைகையை தாண்டி போக மாட்டேன், ஒவ்வொரு நாளும் மதுரையில் தான் இரவு இருப்பேன் அவர் வாழ்ந்திருக்கிறார். அமராவதி புதூர்னு நினைக்கிற அவர் ஊர். அதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, அவரது மனைவி தவறி போனது அப்போ கூட வைகையை விட்டு அவர் போகவில்லை, மதுரையிலேயே கடைசி வரை இருந்தார். இப்பேற்பட்ட பக்திமான்கள் வாழ்ந்த சமூகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம். காசியில 1812 பூஜைகள் செய்வது நீங்க தான். மைசூர் மகாராஜா வந்து ஒரு கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது மகாராஜா சொன்னதை கூட தவிர்த்து விட்டு எங்கள் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்று இருந்த பெருமைக்குரிய சமூகமும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம்தான். அதை விட ரொம்ப முக்கியம், காசியில கோவில் நிர்வாகத்தை பற்றி ஒரு முறை சின்ன பிரச்சனை வந்தபோது அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த நிர்வாக பிரச்சனை தீரும் வரை நிர்வாகம் யார் கையில் இருக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றம் சொன்னது நகரத்தார் கையில் இருந்தால் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், ரவீந்திரநாத் தாகூர் ஒரு முறை பர்மா போகும்போது அவருக்கு நன்கொடை கொடுத்த சமூகமும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான். அந்த காலத்தில் $2601 கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய கவிஞர், தேசிய கவி, நம்முடைய தேச பாடலை தந்தவர், அவருக்கே நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, செட்டிநாடு அப்படின்னா தனி அடையாளம் உண்டு. என்னென்ன உண்டு? அவன் படுத்துக்கிட்டு சாப்பிட்ற அளவு இலை, சோறு போட்டே விரட்டுற ஒரு சமூகமும் நீங்க தான். செட்டிநாட்டு சமையல்னு தனி முத்திரை இருக்கிறது உங்களுக்கு தான். செட்டிநாட்டு செய்முறையிலிருந்து திருமண சடங்குகளிலிருந்து அத்தனைக்கும் தனி முத்திரை வைத்திருப்பது நீங்க தான். அதில் மாற்றமே கிடையாது. உலகம் முழுக்க செட்டிநாட்டு சமையல் என்பது ரொம்ப ஃபேமஸ். தமிழும் சைவமும் நம்ம ஊரில் வளர்வதற்கும் செட்டி மக்கள் தான் பெரும் காரணம். தமிழையும் சைவத்தையும் 2 கண்களாக வைத்திருப்பவர்கள். இன்னும் சொல்லணும்னா, திருமண விழாக்களில் புத்தகங்களை பரிசாக தர ஆரம்பித்தவர்களும் செட்டி மக்கள் தான். வருகிறவர்களுக்கு புத்தகம் கொடுக்கறது. இப்போவும் சாந்தி மணி விழானா நீங்கள் பார்ப்பீங்க, அவங்கவுங்க புத்தகம் கொடுப்பாங்க. திருவாசகம் இருக்கும், தேவார பாடல்கள் இருக்கும், அல்லது ஏதாவது ஒன்று இருக்கும். கையில் புத்தகங்களை ஏந்தி செல்லுகிற ஒரு பழக்கம், வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கி தந்தது தமிழ்நாட்டில் செட்டி மக்கள் தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற புத்தகங்களை வெளியிடுகிற பதிப்பாளர்கள் பலர் வந்தது தேவகோட்டை காரைக்குடியிலிருந்து தான். அவங்களே பதிப்பிச்சு அவங்களே கொடுத்துடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதிப்பகங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, மணிமேகலை பதிப்பகத்திலிருந்து எதை வானதி எல்லாம் திருநாவுக்கரசு ஐயா எல்லாம் இங்கிருந்து போனவர்கள் தான். இன்னமும் 2025 பதிப்பு துறையை கையில் வைத்திருப்பவர்கள் செட்டிநாட்டிலிருந்து போனவர்கள் தான். அதனால வாசிக்கிற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. தமிழ் பணி என்றாலும் இவர்கள் தான். எத்தனையோ பேர் எடுத்துக்கலாம். எங்க பேச்சு உலகத்திலேயே நிறைய பேர் உண்டு. தமிழண்ணல் ஐயா, உமையால் முத்து ஆச்சி, ராம சௌந்தரவல்லி அம்மா. இன்னமும் உண்மையிலே சொல்றேன், அவரை போல ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லைன்னு நான் எப்பவும் நினைப்பேன். சோசோமி சுந்தரமையா இருக்கார் பாருங்க, அவருக்கு நிகர் அவர் தான். செல்லுகிற இடமெல்லாம் தன்னுடைய தமிழால் அந்த மக்களை ஆளுகிற ஆற்றல் சோசோமி ஐயாவுக்கு உண்டு. அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையென்ற வருத்தம் எனக்கு உண்டு. இவ்வளவு வணிகம் படித்தவர், தமிழை அவரை போல பேச முடியாது. நீங்க இதுக்கு மேல செட்டிநாட்டில் தட்டி விழுந்தா 2 கவிஞர் இருப்பாங்க. நீங்க எல்லாரும் கவிஞர்கள் தான் நினைக்கிறேன். படக்குன்னா ஒரு கவிதை எழுதி ஆட்சிக்கு தாத்தாவுக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. கவிதை எழுதுறதுல நீங்க ரொம்ப பேர் போனவர்கள். கணக்குல கவனமா இருப்பீங்க, ஆனா தர்மம் பண்றதுல தாராளமா இருப்பீங்க. அது இங்க இருக்கிறதுலே தெரிகிறது. எல்லாத்துக்கும் மேல தாலாட்டு என்கிற சொல் செட்டிநாட்டுக்கே உரிய சொல். ஏன்னா பெண்களை பத்தி ஒன்றும் சொல்லலைன்னு இருக்க, இப்ப இருக்கிற பெண்கள் எனக்கு தெரியாது. இது அத்தனைக்கும் மேல
கண்ணதாசன் என்கிற அரிய பெரிய கவிஞனை இந்த தமிழ் சமூகத்துக்கு தந்து ஒவ்வொருவர் மனத்திலும் குடியிருக்க வைத்தது நீங்கள் தான். கண்ணதாசனை போல நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றரே, இதை எழுதுறதுக்கு இறைவன் அருள் இருக்கிறவனால் தான் முடியும். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. எதை வேணால் இது சொன்னோம்னா கண்ணதாசன் விழா ஆயிடும். ஆனால் தனி மனிதனை உற்சாகப்படுத்த நீங்கள் இன்றைக்கே அமெரிக்காவுக்கு போங்க, மலேசியாவுக்கு போங்க, கார்களில் பயணிக்கிறவர்களோடு கூட வருபவர் கண்ணதாசன் மட்டும்தான். டிஎம்எஸ் குரலில், சுசீலா குரலில் கண்ணதாசன் பயணப்பட்டு கொண்டே இருப்பார். இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் தமிழ் இருக்கிற வரை அர்த்தமுள்ள இந்து மதமும் கண்ணதாசன் கவிதைகளும் இந்த மண்ணிலே நிலைவரமாக இருக்கும். இத்தகைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க நீங்க. உங்கள் பெருமை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். அதற்கு என்ன செய்கிறீர்கள்? பல சமூகங்கள் கூடுகின்றன, கலைகின்றன. ஆனால் ஆக்கப்பூர்வமாக நாம் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சங்கங்களும் சமூகமும் முன்னேறும். நிறைய செய்கிறாங்க, இருக்கிற எல்லாரும் முன்னோடிகள். அது பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் எவ்வளோ கவனமாக சொன்னார் பார்த்தீங்களா? கல்லூரியில் 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதை சட்டத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக சொன்னார். அதாவது சட்டமாக்குறதுக்காக அவர் சொல்கிறாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான மூவ் அது. அவர் சொல்லிட்டு அதை சட்டத்துறை அமைச்சர் மூலமாக சொல்கிறேனாரு. எல்லாரும் மனு கொடுக்குற மாதிரி இந்த மேடையிலேயே அவர் மனு வாங்கி பழகிடுவார். இது மாதிரி ஆற்றல் மிக்க தலைவர்கள், செயலாளர்களாக இருக்கிறீங்க, நிறைய செய்கிறீங்க. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, சமூகத்தில் கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால், அவர்களுக்கு தொழில் முனைவோராக அவர்கள் இருந்தால், தொழில் செய்கிற ஆர்வம் இருந்தால், சமூகமாக கூடி அவர்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்து உயர்த்தலாமே. எனக்கு தெரிய ஒரு சில சமூகங்கள் இருக்குது, நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை. அங்கெல்லாம் அவங்க பிஸ்னஸில், அவங்க கம்யூனிட்டியில் ஏழையாக ஒரு பையன் இருந்து படிக்கிற பையனாக இருந்தால் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்க பழக விடுறாங்க. பழக விடுறதுன்னா தே ட்ரெயின் ஹிம், பயிற்சி கொடுக்குறாங்க. வாய்ப்பு இருந்தால் அவனை மருமகன் ஆக்கிடுறாங்க. மருமகனுக்கு மருமகனும் ஆச்சு, பிசினஸுக்கு எதிர்காலம் ஆச்சு. நம்முடைய சமூகத்தில் இருக்கிறவங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது யோசிக்க வேண்டியது. அவர்களுக்கு நாம நிவாரணம் கொடுப்பது முக்கியம் அல்ல, அந்த குடும்பம் மேலே வருவது முக்கியம். அதுதான் எனக்கு தோன்றுகிறது. நாம கூடும்போது நமக்குன்னு ஒரு கார்பஸ் ஃபண்ட் இருக்கணும். அந்த ஃபண்டு நிச்சயமா மற்றவங்களுக்கு உதவணும். அவன் சரியா பிசினஸ், ஏன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு தொழில் முனைவர் இருக்காங்க. இங்க உங்க பேர்கள்லாம் பார்த்தா எல்லாம் பிசினஸ் பண்றீங்க. ஹாப்பி டூர்ஸ்னு ஐயா உட்காந்துருக்கிறாரு. ஹாப்பி டூர்ஸ் அப்படின்றது போயிட்டு வர்றதோட இல்லாம அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நாம உதவ முடியுமான்னு யோசிங்க. இளைஞர்களை இங்கு கொண்டு வர பாருங்க. அவங்க இருக்கணும். வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். இப்போ நான் பேசினா என் பையனே கேட்க மாட்டான். அதாவது நான் டிவியில் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டம்மா சொன்னால் என் பையன் இப்படி பார்ப்பான். சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னுவான். ஏன்டா அப்பா பேசுகிறாரு, தினம் தானே பேசுகிறாரு, இன்னைக்கு என்ன புதுசாக பேசிட போகிறாரு, அப்படி தான் சொல்லுவான். இப்போ யாருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் கேட்கணுன்ற ஆர்வம் இருக்காது. ஆனால் இந்த சமூகம் எவ்வளவு பாரம்பரியம் இருக்கிறது. இன்னமும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொண்டால்தான் கோவில் மாலை அனுப்புகிற ஒரு பாரம்பரியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அது இருக்கிறதுனால தான் இந்த சமூகத்தினர் வேறு சமயங்களுக்கு போவதில்லை பெரும்பாலும். இப்ப மாறுதுன்றாங்க. ஆனால் என்னுடைய தாய் சமயம் எதுவோ அதில் தான் என் தலைமுறையும் இருக்க வேண்டும். வேறு யாரிடமும் தேடி போகாது என்பதற்கு காரணம் கோவில்களும் அந்த மரியாதையும் என்பதை விட்டுவிடாமல் இருக்கிறது தான். எங்க வேணாலும் போனா கோயில் மரியாதை கிடைக்காது. இது எத்தனையும் வைத்திருக்கிற இந்த சமூகம் இன்னும் இன்னும் மேலே வர வேண்டும். எத்தனை பேர் எங்க சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்டா அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கணக்கு சொல்லக்கூடிய சமூகமும் நீங்க தான். ஏன்னா உங்கள்கிட்ட எத்தனை புள்ளின்னு கணக்கு இருக்குல்லங்க. மற்றவங்ககிட்ட அது இருக்குமான்றது கேள்வி. எனக்கு சரியா தெரியல. ஆனா கேள்வி யாரை கேட்டாலும் நாங்க 4 கோடின்னு வாங்க. பாருங்க, அவர் கரெக்டா சொல்றாரு. அதான் தலைவர். நாங்க 1,25,000 அவ்வளவுதாங்க. ஆனா அந்த 1,25,000ன்றது எந்த துறை எடுத்தாலும் வணிகத்தில் முன்னே நிற்கிறது என்பதுதான் பெருமை.
எண்ணிக்கையில் குறை என்பது இல்லை, எண்ணிக்கை குறைவு என்பது ஒண்ணுமே இல்லை. இங்க சமூகத்தை எப்படி நீங்க பார்க்கிறீங்கன்றது முக்கியம், எவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்கன்றது முக்கியம், சண்டை சச்சரவுக்கு போகாம இருக்கிறீங்கன்றது முக்கியம், பொது வெளியில தகராறு பண்ணாம இருக்கீங்கன்றது முக்கியம். இன்னும் சொல்ல போனா நேர்மையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் ஒரு சமூகத்தின் பெருமை. வளர்ச்சியை விட இந்த நேர்மையை காலம் காலமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்துல சோசோமியா தான் இந்த கதை சொல்வாரு. ஒரு செட்டியார் ஒரு கோயில் திருப்பணி பண்ணாராம். அந்த கோவில் கட்டடமெல்லாம் கட்டி முடிக்கும் போது அங்க சின்னதா ஒரு கல்லு சில்லு கிடந்திருக்கு. அது அவங்க வீட்டம்மா அந்த பக்கம் போகும்போது மஞ்சள் உரசுறதுக்கு எடுத்துட்டு வச்சிருந்துருக்குறாங்க குளிக்கிற ரூம்ல. ஏன்னா அந்த காலத்துல மஞ்சள் போடுவாங்க, இப்ப இல்லை. இப்ப மஞ்சள் யார் போடுறா? மேக்கப்பே தாங்க முடியல, அவ்வளவு மேக்கப் போடுது. கல்யாண வீடுகளுக்கு போனா பயமா இருக்கு. கல்யாண செலவுல பெரிய செலவே மேக்கப் செலவும் டிவி படம் எடுக்கிற செலவு தான். அதுவும் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுலேயே பொண்ணும் மாப்பிள்ளையும் கணவன் மனைவி மாதிரியே படம் எடுத்துறாங்க. அதை எடுத்து கல்யாணத்தன்னைக்கு போடுறாங்க டிவியில். நம்ம இது கல்யாண மகால் தானே, அந்த கல்யாண மகாலில் இருக்கிறவங்க இன்னும் தாலியே கட்டல, திருப்பூட்டலைன்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. திருப்பூட்டவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. அதில் சில பேர் நம்ம காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, அந்த வருத்தம். இது மாதிரி என்னென்னவோ நடக்குது. அதனால் இந்த இந்த சமூகம் என்பது சில வகையில் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறை தவறு செய்யாமல் இருக்கும். திருமணங்களில் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இப்போ இது கல்யாண மண்டபம்னால எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. நீங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக பேசினாலும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேக்கப் போடுற இவ்வளவு செலவு பண்ணுறாங்க இல்லையா? என் கல்யாணம் மொத்த செலவே 17,500 ரூபா. யாராவது நம்புவீங்களா? 17,500 1983. அந்த 17,500 கடன். கடன் என்னை நம்பி கொடுத்தவர் சாலமன் பாப்பையா. அப்பெல்லாம் அவருக்கு தெரியாது நான் பேச்சாளராக வருவேன்னு, அவருக்கு தெரியாது. ஏன்னா போகிறேன் இதை போய் நம்ம வீட்டையே சுற்றிட்டு வரானேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி. ஏன்னா எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டார், நீ கல்யாணம் பண்ண விரும்புகிற பெண் எனக்கு பிடிக்கவில்லைன்ட்டார். அது நடந்தது ஒரு விஷயந்தான். இது 20 வருஷம் முன்னாடி கட்டின இந்த மகால்னு சொன்னாங்க. நிச்சயமாக இதை மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தா 5 வருஷம் கூட ஆகாத ஒரு மகால் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. ஏன் கல்யாணத்தில் இந்த மாதிரி மகால்லாம் கிடையாது. 1980களில் மதுரையில் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு டியூஷன் சென்டர், அப்போல்லாம் அந்த ஈவினிங் டியூஷன் சென்டர்னு இருக்கும். அதாவது ஃபெயிலாக போனவங்க VTC எல்லாம் இருந்தது அப்போ, விக்டரி டுட்டோரியல் காலேஜ். அது மாதிரி ஈவினிங்கில் டியூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு சென்டர். இப்போ தான் எல்லோரும் ஆகாஷ் டியூஷன் சென்டருக்கு போகிறானே, அவ்வளோ பேர் நீட் படிக்கணும்ன்றான். எனக்கு என்ன புரியலைன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்டர்லாம் நீட் படித்து தான் வந்தாங்களா? அவங்க தான் சீனியர் சர்ஜனாக இருக்காங்க. இப்போ எல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் கட்டி போகிற ஆகாஷ். நான் படித்தது தட்டி வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்த இடம். அதை நாங்கள் போய் ஒரு அன்னைக்கு தேதிக்கு ஒரு 300 ரூபா வாடகை கொடுத்து அதை தான் கல்யாண மகாலை ஆக்கினோம். கல்யாண மகால். அன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் கிடையாது. நான் என் கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயந்தரம் அப்போ நானும் என் நண்பர்கள்லாம் போயிருக்கிறோம். எதுக்குன்னா அந்த மேடையை அலங்கரிக்கிறதுக்கு. இப்போ இங்கே பூரா சேலையாக வச்சுருக்கீங்கல்ல, இது சேலை கிடையாது, திரைச்சீலை. ஆனால் எங்கள் கல்யாணத்தில் பேக் ட்ராப்பெல்லாம் கிடையாது. அங்கே சொந்தக்காரங்கிட்ட நைலான் சேலைன்னு இருக்கும், நைலக்ஸ் சேலைன்னு இருக்கும், வயசானவங்களுக்கு தெரியும். 4-5 வாங்கி கொண்டு அதை வளையமாக கட்டி தொங்க விட்டு அதுதான் பேக் ட்ராப்பு. அதில் அந்த அம்மா சேலையை கொடுக்கும்போதே கிழிச்சிடாதப்பான்னு சொல்லி கொடுக்கும். அது ஏற்கனவே ஓட்டையாக இருக்கும். அதில் ஹூக்கெல்லாம் குத்தி வளையமாக போட்டு இதை என் ஃப்ரெண்ட்ஸு செய்கிறதுக்காக என்னையை கூட்டிகிட்டு போனாங்க. நான் தான் மாப்பிள்ளை. முதல் நாள் சாயந்தரம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அரசரடியில் இருக்குது இன்னும் அந்த மண்டபம், ரயில்வே காலனிக்கு இந்த கிரவுண்டுக்கு நேர் எதிர இப்போவும் இருக்குது. அது அங்கே போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு என்ன மூடு வந்ததோ தெரியலை, நாங்கள் டீ சாப்பிட போகிறோம், நீ இங்கே இருறான்ட்டு போயிட்டாங்க. நானும் வர்றேன்டான்னே. மாப்பிள்ளை தெருவில் நிற்கக்கூடாது, நாளையிலேருந்து தெருவில் தான்டா நிற்க போகிறேன். ஆனால் அவங்க இல்லை மாப்பிள்ளை தெருவில் நிற்கக்கூடாது, நீ இங்கே உட்காந்துருன்ட்டாங்க. நான் போயிட்டேன். அவங்க போயிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்துருக்கேன். மண்டபம் பரிதாபமாக இருக்குது.
அந்நேரம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மடக்கு சேர்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்டீல் சேரு மடக்கி மடக்கி வச்சு அடுக்கி வைக்கிறோம். ஒரு 100 சேர் வச்சுக்கிட்டு ஒரு கைவண்டியில் ஒருத்தர் வந்தார், வயசானவர். இந்த கல்யாணத்துக்கு சேர் தான் அவர் சப்ளை பண்ண வந்திருக்கிறார். அப்படி மடக்கி வண்டி இழுத்துட்டு வந்தவர் அந்த வண்டியை இப்படி இறக்கி கீழே வச்சார், ஊனி வச்சார். வச்சுட்டு இப்படி என்னைய பார்த்தாரு. இங்கே தான் கல்யாணமா அப்படின்னாரு. ஆமாங்க. சேர் வந்திருக்கு அப்படின்னாரு. இறக்கி வைங்க. இப்படி என்னை ஏற இறங்க பார்த்தாரு. ஒரு முறைச்சாரு. இந்த கயிறு கட்டியிருந்ததெல்லாம் உருவி விட்டுட்டு 5 சேராக இப்படி தூக்கி கொண்டாந்து இந்த ஹாலில் வச்சார். திரும்ப போனார். அதாவது அது இங்கேருந்து இந்த ஒரு 10 அடி இருக்கும் மெயின் ரோடு. தூக்கிட்டு கொண்டாந்து வச்சார். ஒரு 3 தடவை போயிட்டு வந்தார். 3ஆவது தடவை என்னை பார்த்தாரு. வயசான ஒருத்தன், சேரு சுமக்கிறேன், நீ என்னமோ மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க, நீ என்னமோ மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க, வந்து தூக்கியா அப்படின்னாரு. இப்போ நான் தான் மாப்பிள்ளைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் ஒத்தையில் உட்காந்துருக்கேன். இந்த ஆள் என்னை மாப்பிள்ளைன்னு நம்பலை. எனக்கு வேறு வழியே கிடையாது. போகலைன்னா திட்டி போடுவான்ட்டு நான் போய் ஒரு 5 சேரை தூக்கிட்டு 2ஆவது தடவை நடந்து வந்தேன். என் வீட்டுக்காரம்மாவோட அண்ணன் எங்கள் மச்சனை வந்து அவர் திடீர்னு கிளம்பி அங்கே வந்திருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸ்வேகான்னு ஒரு வண்டி அப்போ இருந்தது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு மொப்பட்லேயே அதுதான் மூத்தது. பெரும்பாலும் அது போகாது, மிதிச்சு தான் போகணும். சர்க்கஸில் குரங்கு ஓட்டும் அதை. அந்த வண்டியில் அவர் வந்தவர் நான் வெயிட்டை தூக்குறேன்னு பயந்துட்டார். மாப்பிள்ள நீங்கள் ஏன் வெயிட்டை தூக்குறீங்க, உங்களை யார் தூக்க சொன்னதுன்னாரு. நான் உடனே இந்த ஆள் தான் தூக்க சொன்னார். போட்டு கொடுத்துட்டேன். போட்டு கொடுத்தா அவர், யோ அறிவு இருக்காயா, மாப்பிள்ளைய போய் தூக்க சொல்கிறேன். என்னைய பார்த்து, இவர் தான் மாப்பிள்ளையா? பொண்ணு யாருன்னு கேட்டார். உடனே அவர், என் தங்கச்சி தான், கொடுத்து வச்ச மகராசினார். ஏன் சொல்றேன்னா, நான் சொல்றதை கேட்ட இந்த ஆள் ஆடுறானே, உங்க தங்கச்சி சொன்னா என்ன ஆட்டம் ஆடுவார். கல்யாண மண்டபங்களுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் வரும். ஆனால் திருமணம் அப்படின்றத ஒரு பவித்திரமான சடங்காக்கி, அது எல்லாத்தையும் விட இந்த சமூகத்தில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, எந்த ஊரில் இருந்தாலும் தங்கள் வீட்டு விசேஷங்களை சொந்த ஊருக்கு வந்து அங்கேயே நடத்துகிற அந்த பாங்கு. 1000 ஜன்னல் வீட்டுக்கு உரிமையுடையவர்களாக இருந்தாலும் வீடு தேடி வருகிற விருந்தினரை, பிறந்த குழந்தையிலிருந்து பேச தெரிந்த குழந்தை வரை வந்து வந்து வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற வரவேற்பு. வந்து போகிறவர்கள் திரும்பி போகும்போது ஏதாவது கையில் சுமந்து கொண்டு போக வேண்டும், சும்மா போகக்கூடாது என்று வருகிறவர்களை எல்லாம் மிகச் சிறப்பாக பரிசு கொடுத்து அனுப்புகிற பாங்கு மாதிரி நிறைய இருக்கு. இந்த சமூகத்தின் பெருமை இன்னும் இன்னும் உயர வேண்டும். உயரணும் அப்படின்னா நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், அடுத்த தலைமுறை, உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஏழ்மைப்பட்டவர்கள், அவர்கள் மேலே வர வேண்டும். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு தான் இப்போது முன்னணியில் நிற்கிறது. அமைச்சர் அவர்களுக்கு அது பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா பெர் கேபிட்டா இன்கம்ல இருந்து, வளர்ச்சியிலிருந்து தமிழ்நாடு முன்னே நிற்கிறது. இது நம்ம சொன்ன தகவல் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன தகவல். ஏன்னா அது சொன்னால் தானே நம்ம ஒத்துக்குவோம், வேற வழி இல்லை. மத்திய அரசு சொன்ன தகவல் இது, தமிழ்நாடு முன்னேறி வருகிறதுன்னு. ஒட்டுமொத்த வளர்ச்சி மேலே வரும்போது தான் ஒரு நாடும் முன்னேறும், தேசமும் முன்னேறும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் ட்ரம்ப் வேற ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. உலக மகா அறிஞர் ட்ரம்ப், அவர் எந்நேரம் வந்தாருன்னே தெரியல. அவர் ஆட்சிக்கு வரணும்னு இங்கே இருக்கிறவர் கொஞ்சம் பேர் பேசினாங்க. நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன், அங்கே இருக்கிற இந்தியர்களும் அவர் தான் வரணும்னாங்க. அப்படி சொன்னவும் பூரா அப்போ நொந்து கிடக்கான்னு நினைக்கிறேன். அவர் ராத்திரி ஒரு சட்டம் போடுறார், காலையில் ஒரு சட்டம் போடுறார். அவர் எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியலைன்றாங்க. இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், ஹிந்துன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பத்திரிகையில், இந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு போன இந்தியர்களின் எண்ணிக்கை கொரோனா காலத்தில் இருந்த மாதிரி குறைஞ்சி இருக்குன்றாங்க. அமெரிக்கா விசா வச்சுருந்தவங்க கூட போக மாட்டேங்கிறான். சும்மா போனாலே அங்கே 108 கேள்வி கேட்பாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்த, உன் ஊரில் இருக்க முடியாதா? நான் நிறைய முறை திட்டு வாங்கியிருக்கேன். தொலைஞ்சு போன்னு தான் அனுப்புவான். அப்படி இருக்கிற நாட்டில் இவர் வேற வந்துட்டார். அதனால் நமக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் வணிகர்களுக்கு முன்னேற்றுகிற சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார்,
இது தொடர வேண்டும். 60 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற இந்த சங்கம் இன்னும் 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 பல சேவைகள் செய்து மக்கள் மத்தியில், உங்கள் மத்தியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் இது அடையாளம் காணப்படுகிற சமூகமாக வளர வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெருமைகளை மிக அழகாக சொல்லி 1 மணி நேரம் தன்னுடைய பேச்சை சிரிப்பாக பேசக்கூடியவர்கள், சிந்தனையை தூண்டும் வகையில் சமூக பெருமையாற்றியமைக்காக நன்றியை தெரிவித்து இப்பொழுது சங்கத்தின் சார்பில் காசை பட்டுடுத்தி அவர்களை கௌரவித்து நினைவு பரிசினை வழங்குகின்றோம்.